Exercise 5.5. Question number third question. The straight line given by the equation x is equal to 11 is x is equal to 11 is the equation. The straight line given by the equation. அது எந்த straight line? x equal to 11 வந்து ஒரு லைன். அது எந்த லைன்? parallel to option வந்து 4 options கொடுத்திருக்காங்க. parallel to x axis ஆ, parallel to y axis ஆ, passing through origin ஆ, இல்ல passing through the point 0, 11 ஆ. அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு I am going to draw x axis and y axis graph. அது வரைஞ்சு சொல்லி கொடுக்குறேன். vertical axis y axis, horizontal axis x axis, intersection of x and y axis. x axis y axis சந்திக்கக்கூடிய இடம் வந்து origin. அந்த origin ஓட கோஆர்டினேட் 0, 0. x is 0, y is 0. the origin ஆர்ஜினா ஆதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆர்ஜின். இப்போ x ஆக்சிஸ்ல நான் நம்பர் எழுதுறேன். x வந்து 11. x ஆக்சிஸ்ல இங்க ரைட் சைடுல பாசிட்டிவ் இருக்கும், லெஃப்ட்ல நெகட்டிவ் இருக்கும். இங்க வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. x ஆக்சிஸ்ல இங்க நெகட்டிவ் லெஃப்ட் சைடுல -1 -2 -3 -4 etc. இங்க y ஆக்சிஸ்ல மேல பாசிட்டிவ் 1 2 3 etc. y ஆக்சிஸ்ல கீழ நெகட்டிவ் -1 -2 -3 -4 etc. இப்போ இந்த கணக்கு நான் நடத்தும் போது உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறேன். x = 11 க்கு லைன் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ் முதல்ல தெரிஞ்சுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ் வந்து ஒரு லைன். இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னா y0. ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ் இஸ் y0. ஏன் y0 னா இந்த x ஆக்சிஸ் உள்ள நம்பர் 1 எப்படி சொல்றாங்கன்னா 1, 0. 2 வந்து 2, 0. பாயிண்ட் எப்பவுமே ரெண்டு நம்பர். ஏன்னா அந்த சாப்டர் பேர் என்ன? கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோனா என்ன? கோ CO கோனா ரெண்டு. கோஆர்டினேட் x, y. அப்ப 1 னா 1, 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 0, 6, 0 etc. -1, 0, -2, 0, -3, 0. அப்ப x ஆக்சிஸ்ல உள்ள நம்பர்ல இரண்டாவது நம்பர் வந்து 0வா இருக்கு. அதனால x ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன? y0. அது தெரிஞ்சுங்க பாருங்க கிராஃப். கிராஃப் சாப்டருக்கு பயன்படும். இது y ஆக்சிஸ். y ஆக்சிஸ்ல இங்க பாசிட்டிவ் நம்பர், இங்க நெகட்டிவ். இந்த 1 எப்படி சொல்றாங்கன்னா 0, 1, 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 etc. 0, 0, 0, -1, 0, -2, 0, -3, 0, -4. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 0, 0, 1, 0, 2, 0, 3. ஃபர்ஸ்ட் நம்பர் 0. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் என்னன்னா x 0. மாத்தி சொல்லணும். ஈக்குவேஷன் ஆஃப் x ஆக்சிஸ்னா y 0. ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ்னா x 0. இப்போ நம்மளுக்கு கணக்கு என்னன்னா, இப்போ நான் கணக்குக்கு வரேன். The straight line given by the equation x = 11. x = 11. அதுக்கு முதல்ல லைன் வரையணும். அது எங்க வரையணும்னா x = 11. x = 11 க்கு எங்க லைன் வரையணும்னா அந்த 11ன்ற நம்பருக்கு போய்க்கணும். x அந்த 11ல போயிட்டு அங்க லைன் போறோம். அந்த 11ல லைன் பாசிங் த்ரூ 11. இந்த 11 வழியா போறதே லைன் வரையணும். இந்த லைனுக்கு பேர் தான் x = 11. இதுக்கு பேர் என்ன? x = 11. அப்ப இந்த லைன் எங்க இருக்கு? x = 11 வந்து parallel to y axis. y axis x = 11ங்கிறது இந்த லைன். இந்த லைன் x = 11. இது parallel to y axis. இப்படி போகுது. It is parallel to y axis. This is x = 11. இந்த லைன் x = 11. இது y axis parallel போகுது.
அப்ப x equal to 11 the straight line னா நேர்கோடு the straight line given by the equation x equal to 11 என்ற லைன் parallel to y axis option b parallel to y axis answer option b parallel to y axis x equal to 11 என்ற நேர்கோடு y axis க்கு parallel போயிட்டு இருக்கு ப்ராப்ளம் கம்ப்ளீட்டட்